குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். பழைய நகையை கொடுத்து பை டு 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் யமாஹா RX 100 வகை 2-வீலருக்காக ஒரு ரசிகர் பட்டாளமே உள்ளது. ஏராளமான இளைஞர்கள் இந்த பைக்கை போட்டி போட்டு வாங்குவதால் கிருஷ்ணகிரியில் இந்த பைக்குகள் ₹3 லட்சம் வரை விற்பனையாகிறது. இந்த RX 100 பைக்குகளை மாடிஃபைட் செய்வதாக நினைத்து இளைஞர்கள் செய்யும் அட்டூழியம் என்பது பொதுமக்களுக்கு சோதனை காலமாக அமைந்திருக்கிறது. இளைஞர்கள் தங்களுடைய பைக் சைலன்சரை விதவிதமாக ஆல்டர் செய்து காதை கிழிக்கும் வகையில் சத்தத்தை மாற்றி, குறிப்பாக பள்ளிகள், கல்லூரிகள், பெண்கள் அதிகமுள்ள இடங்களில் கெத்து காட்டுவதாக வீலிங் செய்வது, ஒரு காலை ஊன்றி 8 வடிவில் ஸ்கிட் செய்வது உள்ளிட்ட ஆபத்தான முறையில் சாகசத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தவிர பைக் ரைடர்ஸ் என்ற பெயரில் பெங்களூரு இளைஞர்களுடன் இணைந்து வாட்ஸ்அப் குழுக்களை உருவாக்கி அதன் மூலம் பைக் ரேஸில் ஈடுபடுகின்றனர். இளைஞர்கள் இதன் ஆபத்தை உணராமல் பைக் ரேஸில் ஈடுபடுவதும், போலீசாரும் பெயரளவுக்கு ஒரு சிலரை பிடித்து வழக்கு பதிவு செய்வதும் தொடர்கதையாகி வருகிறது. ஒரு கட்டத்தில் எல்லை மீறிய இளைஞர்களை கட்டுப்படுத்த முடியாமல் போலீசாரே திணறி வருகின்றனர். இந்த நிலையில் கிருஷ்ணகிரி அடுத்த வேப்பனப்பள்ளியை சேர்ந்த சோட்டு என்ற இளைஞர் வெல்டிங் வேலை செய்து வருகிறார். அதேபோல் வேப்பனப்பள்ளி அடுத்த முஸ்லிம்பூர் பகுதியை சேர்ந்த அப்துல் கைப் என்பவர் திப்பனப்பள்ளியில் 2-வீலர் மெக்கானிக் கடை வைத்துள்ளார். நண்பர்களான இவர்கள் இருவரும் கால் ராக் ஸ்டார் கைப் என்ற இன்ஸ்டா பக்கத்தை உருவாக்கி தினமும் பைக்கில் வீலிங் செய்து அதனை போஸ்ட் செய்து லைக்குகளை வாங்கி வருகின்றனர். அது மட்டுமின்றி இவர்கள் வீலிங் செய்வதை வீடியோ எடுத்து இன்ஸ்டாவில் பதிவு செய்ய ஒரு கூட்டத்தையே உடன் வைத்துள்ளார்கள். போக்குவரத்து அதிகமுள்ள கிருஷ்ணகிரி ஓசூர் தேசிய நெடுஞ்சாலையில் எந்தவித அச்சமும் இன்றி மற்ற வாகன ஓட்டிகளை அச்சுறுத்தும் வகையில் தங்களின் சாகசத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர். இவை அனைத்தையும் தங்களது இன்ஸ்டா பக்கத்தில் பதிவு செய்து லைக்குகளுக்காக ஏங்குகின்றனர். இதனிடையே இத்தகைய நபர்களால் பதறி கிடக்கும் பொதுமக்கள் போலீசார் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.